ஹாய்ங்க, இன்றைக்கி பீக்கங்காய் கூட்டுங்க. பீக்கங்காய், பச்சை மிளகா, பூண்டு இடித்து வச்சுருக்கேன், தக்காளி, வெங்காயம், பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேங்க, கருவேப்பிலை. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றினதும் சீரகம், கடுகை சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. பூண்டு இடித்து வச்சதை போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கினதும் பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மிளகாப்பொடி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ ஊற வச்ச பாசிப்பருப்பை அதில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா வேக விடலாங்க. இது கூட்டுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ பீக்கங்காவை சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்குங்க. உப்பு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபியும் உங்களை வந்து சேரும். நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்